சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கப்போம். இரத்த பழிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் பொழுது அவைகளை நினைக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார். ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை துதிக்கிற ஆண்டவரே, வார்த்தை நீர் ஆசீர்வதியும், எங்களோடு நீர் பேசும், எங்களோடு பேசும் ஆண்டவரே. உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும், இந்த வார்த்தை ஆசீர்வதி. ஒவ்வொருவருக்குள்ளே இந்த வார்த்தை ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை மறவார். இன்னைக்கு ஆண்டவர் வார்த்தை என்னன்னா, சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதல். யார் சிறுமைப்பட்டவர்கள்? துன்பத்தின் பாதையிலே கடந்து போகிறவர்கள், போராட்டத்தின் பாதையிலே கடந்து போகிறவர்கள், குறைவுபடுகிற சூழ்நிலையிலே கடந்து போகிறவர்கள், நெருக்கத்தின் பாதையிலே நீங்கள் கடந்து போகிறவர்களை வேதம் சொல்லுகிறது சிறுமைப்பட்டவர்கள். சிறுமைப்பட்டுடைய கூப்பிடுதலை ஆண்டவர் மறப்பதில்லை. அல்லேலூயா. அவர் மறக்கிறது இல்லையா. நீங்கள் எந்த சூழ்நிலையில் நீங்கள் சிறுமைப்படுகிறீர்களோ அந்த நேரத்தில் இயேசுவேன்னு நீங்கள் கூப்பிடும்போது அவர் மறவாமல் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார். அல்லேலூயா. அவர் மறந்து போகிற தேவன் அல்ல, அதை மறக்காமல் சரியாக மறு உத்தரவு கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த சிறுமை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து கூப்பிடுகிறார் பார்க்கும்போது 13ஆம் வசனம் சொல்லுது, மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே. அல்லேலூயா. இப்போ பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு சிறுமையின் பாதையில் ஒருவேளை நாம் கடந்து போகலாம். இப்போ மரணத்துக்கு நமக்கு ஒரு அடி தூரம் கூட இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்திலும் நம்முடைய கூப்பிடுதலை கேட்டு அவர் கரத்தை நீட்டி நம்மை தூக்கி விடுகிற தேவன். அல்லேலூயா. அந்த நேரத்தில் பாருங்க, ஜஸ்ட் ஒரு அடி கூட இருக்கிற அந்த அளவில் பாருங்க, ஆண்டவர் நம்ம எத்தனை முறை நம்மளை காப்பாற்றி இருக்கிறார். வந்திருக்கிறவங்க அந்த பாதையில் நீங்கள் வந்து கடந்து வந்திருக்கலாம். அல்லேலூயா. மருத்துவர் சொல்லியிருக்கலாம், அதுதான் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் கடவுளை கூப்பிடுங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு. எல்லாத்துக்கும் டாக்டர் என்ன பண்ணுறான், கையெழுத்து வாங்கிக்கிறான். ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் என்ன ஆகுமோ, ஒருவேளை ரத்தம் அதிகமாய் ஆயிடலாம், ஒருவேளை பிபி அதிகமாகிடலாம், சுகர் அதிகமாகிடலாம். ஆனால் என்னவோ நம்ம என்ன பண்ணலாம், கையெழுத்து வாங்கிடலாம் சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, கையெழுத்து வாங்க. நம்மளும் என்ன பண்ணுறோம், இவங்கக்கிட்ட தான் வந்துட்டோம், வேறு வழி இல்லை, கையெழுத்து போட்டுறோம். ஆனால் கர்த்தர் நாம் கையெழுத்து போட்டாலும் நம்ம கூப்பிடும்போது கர்த்தர் நம்மை தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 40ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பயங்கரமான குழிகளிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. எப்படி பார்த்தீங்களா, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்து எங்க தூக்கிறார், ஆத்துமாவை தூக்கி எடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம ஆத்துமா எத்தனை முறை படுகுழி அளவுக்கு போகிற அளவுக்கு ஒரு போராட்டத்தை சந்திக்கிறோம். அல்லேலூயா. சில வேளை உளையான சேற்றில் விழும்படியான ஒரு சூழ்நிலை வருகிறது. ஆனாலும் அவர் என்ன பண்றார், நாம் அவரை கூப்பிடும்போது நம்முடைய கால்களை கண்மலையின் மேலே நிறுத்தி என்ன பண்றாரா, நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா. இப்போ சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். அல்லேலூயா. அதனால்தான் சங்கீதம் 9:13 வாசித்தோம், நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசல்களிலே விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் களி கூறும்படிக்கு. அல்லேலூயா. அப்ப அவருடைய துதியெல்லாம் நீங்கள் சொல்லி வரும்போது, அவருடைய வாசல்களில் நீங்கள் விவரிக்கும் போது, அவர் ரட்சிப்பில் நீங்கள் களி கூறும்போது கர்த்தர் உங்களை என்ன பண்றாரா,
தூக்கி விடுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை துதிக்காதவர்களையும் அவர் ரட்சிப்பில் களி கூறாதவர்களையும் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் தூக்கி விடவே மாட்டார். அல்லேலூயா. அவர் ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் நீ நிறைந்திருக்கும் போது அது எப்படிப்பட்ட சிறுமையா இருக்கலாம், எப்படிப்பட்ட வேதனையா இருக்கலாம், எப்படிப்பட்ட போராட்டமா இருக்கலாம், ஆனாலும் ஆண்டவர் அவர் கரத்தை நீட்டி உங்களை தூக்கி விடுவார். அல்லேலூயா. அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, எளியவன் என்றென்றைக்கு மறக்கப்படுவதில்லை, சிறுமிப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டுடைய நம்பிக்கை கெட்டு போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. உப்பு சாரமற்று போனால் கீழே கொட்டப்படுவதற்கு தான் இருக்கிறது. ஆனால் நாம் அப்படி அல்ல. அவர் மேல நம்பிக்கை வைக்கும் போது ஒரு நாள் நாம் கெட்டு போவதில்லை, மறந்து போவதில்லை. அல்லேலூயா. ஏன்னா நாம் அவருடைய துதியை நாம் சொல்லி வரும்போது, அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் போது, அவர் ரட்சிப்பில் களி கூறும்போது, அவர் நம்மளை என்ன செய்கிறார் என்றால், ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டுகிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே அவருடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறபடினாலே அந்த நம்பிக்கை என்ன பண்ணாதான், நம்மளை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய இருதயத்தில் அவருடைய ஆவியினாலே அந்த அன்பு என்ன பண்ணணும், ஊற்றப்படணும். ஆராதனையில் என்ன பண்ணும், அவருடைய ஆவியினால ஊற்றப்பட்டது. ஊற்றப்பட்டுலாம் என்ன பண்ணும், கர்த்தரை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு இருந்தோம். சில பேர் ஊற்றப்படாத மாதிரி இருக்கலாம், ஆனால் ஊற்றப்படுகிற உன் இருதயத்தில் அவருடைய அன்பினால ஊற்றப்பட்டு நீ துதிக்கும் பொழுது அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்முடைய இருதயத்தில் அவருடைய அன்பினால ஊற்றப்படணும். அண்ணால் என்ன பண்ணா, அவள் துக்கமுகமாக இருந்தா, என்னைக்கு தேவ சமூகத்தில் அவருடைய இருதயத்தை ஊற்றினாலோ அவள் துக்கமுகமா இல்லை. அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும், அப்படியே இருக்கக்கூடாது. நீங்கள் ஆயத்தத்தோடு வரணும், அப்படி அன்பினால் நிரப்பப்பட்டு வரணும். அப்படி பாடும்போது உங்கள் உள்ள நன்றினால் நிறையணும். அல்லேலூயா. நீங்கள் நிறைஞ்சு துதிக்க 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 உங்கள் சரீரத்துக்குள்ள எல்லாம் போராட்டம், பலவீனம், எல்லாம் துக்கம்லாம் ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த சிறுமைப்பட்டதை குறித்து ஒரு 3 காரியங்களை நாம் தியானிக்கலாம். சிறுமைப்பட்டவர்களின் வேண்டுதலை மறவார், சிறுமைப்பட்டவர்களை மகிழ்ச்சியாக்க மறவார், சிறுமைப்பட்டவர்களை விடுவிக்க மறவார். சிறுமைப்பட்டவர்கள் வேண்டுதலை மறவார், சிறுமைப்பட்டவர்களை மகிழ்ச்சியாக்க மறவார், சிறுமைப்பட்டவர்களை விடுவிக்க அவர் மறவார். முதல் காரியத்தை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். அல்லேலூயா. அப்போ சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை நீ கேட்டிருக்கிறீர், அப்புறம் அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு சிறுமைக்குள்ளாக ஒரு வேண்டுதலை நீங்கள் ஏறெடுத்திருக்கலாம், ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் சிறுமையிலிருந்து நீங்கள் ஏறெடுத்த அந்த வேண்டுதலை கேட்டு உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்த போகிறார். அல்லேலூயா. ஒருவேளை ஸ்திரம் இல்லாமல், ஒருவேளை தடுமாற்றத்தோடு நீங்கள் தேவ சமூகத்தில் வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்க இருதயத்தை தேற்றி அவர் பலப்படுத்த போகிறார். அல்லேலூயா. அப்ப இங்கு சங்கீதக்காரன் எப்படிப்பட்டதான ஒரு வேண்டுதலை ஏறெடுக்கிறார்? 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்ய தொடாதபடிக்கு தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய செவிகளை சாய்த்து கேட்டருளுவீர். இங்கு சொல்லுகிறார், தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும்
ஒடுக்கப்பட்டவளுக்கும் நீ நீதி செய்ய உம்முடைய செவிகளை சாய்த்து கேட்டருள். ஒருவேளை இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில, திக்கற்ற ஒரு சூழ்நிலையில நீங்க வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நீதி செய்ய போகிறார். அல்லேலூயா. அவர் நீதி உள்ள நியாயாதிபதியா இருக்கிறார். இந்த வார நாட்களில் நீ உன் சரீரத்தில் ஒடுக்கப்பட்டு இருக்கலாம், உன்னுடைய வேலை நிமித்தம் ஒடுக்கப்பட்டு இருக்கலாம், உன் குடும்ப சூழ்நிலை ஒடுக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவருடைய சமூகத்தில் நீங்கள் இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் போது அவர் உங்களுக்கு ஒரு நீதியை செய்வார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் ஒடுக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் பார்த்துன்னு இல்லை. ஆனால் எகிப்திலே தான் ஒடுக்கப்பட்டாங்க. ஆனால் எகிப்தில் இருந்து தான் மோசையை அதே இடத்துக்கு திரும்பி அனுப்பினார். அல்லேலூயா. எந்த மோசையை அங்கே பயிற்சி கொடுக்க அனுப்பினாரோ அதே மோசையை அவன் பயிற்சியற்று அவன் தேறினவனாக இருந்து அவன் எல்லாவற்றையும் மறக்க செய்து ஜனங்களுக்காக ஒரு இரட்சகனாக கர்த்தர் அனுப்பினார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் ஒடுக்குதல் உங்கள் வேதனையை பார்த்திருக்கிற தேவன் அல்ல, உங்களுடைய ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையிலிருந்து அவர் நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எந்த சூழ்நிலையிலே நீங்கள் நடுராத்திரியாக இருக்கலாம், ஒருவேளை காலை வேலையாக இருக்கலாம், நீங்கள் எந்த சூழ்நிலையில் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் போது அவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கலாம். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். இங்கு தாவீது சொல்றார், என் நீதியின் தேவனே. அல்லேலூயா. நம்ம அப்படி எப்படி ஜெபிக்கிறோமா? அப்படி வந்தவனே என்ன எப்படி ஜெபிக்கிறோம் உங்களுக்கு தான் தெரியும். ஏசப்பா 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 ஏசப்பான்னு சொல்லி ஒரு ஜெபம் முடிச்சிருவோம். ஆமென். ஆனால் ஏசப்பா கிட்ட நீதி இருக்கிறது, நியாயம் இருக்கிறது, இரக்கம் இருக்கிறது. அல்லேலூயா. தாவீது சொல்ற, நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடு. என் நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி எனக்கு விண்ணப்பத்தை கேட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. அவர் நீதி உள்ள தேவன், அவர் சுகமளிக்கிற தேவன், அவர் விடுதலை தருகிற தேவன் என்று உன் சூழ்நிலையிலிருந்து நீ விண்ணப்பிக்கும் போது, நீங்க எந்த சூழ்நிலையில விண்ணப்பத்தை வைக்கிறீர்களோ அந்த மனுவை ஏற்று ஆண்டவர் உனக்கு ஒரு பதிலை தருகிறார். உலகத்தில் இருக்கிறவர்கள் நீ எந்த மனு கொடுத்தாலும் அது ஓரத்தில் வைப்பாங்க. ஆனால் எல்லா வியாதியும் எல்லா பிரச்சனைக்காக அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்து இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நெருக்கத்தில் இருந்த எனக்கு ஒரு விசாலத்தை உண்டாக்குற தேவன். அல்லேலூயா. பக்தன் சொல்கிறான், நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். நான் திசை கேட்டங்க அலைந்து திரியாமல் தீவிரமாய் வந்து என்னை தாங்குகிறீர். அல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்தில் நீ அமர்ந்து விண்ணப்பிக்கும் போது அவர் உடனே வந்து உன் விண்ணப்பத்துக்கு அவர் என்ன பண்றாரு? உன்னை மறவாம உனக்கு உன் விண்ணப்பத்துக்கு பதில் தருகிற தேவன். அல்லேலூயா. அப்போ நீதியின் தேவனே என்று சொல்லி தாவீது கூப்பிட்டார். அவரை நெருக்கத்திலிருந்து விசாலம் உண்டாக்கினார். ஒருவேளை நீங்கள் நெருக்கத்தின் பாதையில் இந்த மாதம் இறுதியில் வந்திருக்கிறீங்க, புதிய மாதத்தில் நான் என்ன செய்ய போகிறேன்? அல்லேலூயா. ஆனால் நீதியின் தேவனை நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு ஒரு நீதியை செய்ய ஒரு வல்லமை உள்ளவர். சாமுவேல் 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அகிதூப்பின் குமாரனாகிய சாமுவேல் 22:20ங்களா? ஆமாங்க ஐயா. 22:20 2 சாமுவேல், மன்னிச்சுக்க, 2 சாமுவேல். இந்த 4 பேரும் 2 சாமுவேல் 22:20 என் மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியினால் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்பு வைத்தார். அல்லேலூயா. அப்ப நீங்க ஆண்டவர் நெருக்கத்தில் நீங்க பிரியமா இருந்துட்டீங்கன்னா, நெருக்கத்தில் நீங்க புலம்புறதை விட்டுட்டீங்கன்னா, நெருக்கத்தில் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அவர் உங்களை எங்க கொண்டு வருவாராம்? விசாலமான இடத்துல கொண்டு வருவார்.
அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு நெருக்கத்தில் தான் அவருக்கு பிரியமா இல்லாம போயிடுறோம். அல்லேலூயா. பதற்றம் அடைஞ்சிடும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம், ஒரு போராட்டத்தின் மத்தியில் நீங்க ஆண்டவருக்கு பிரியமாக நீங்க இருப்பீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்வார்னா உங்களை விசாலத்தில் கொண்டு வந்து உங்களை தப்புவிக்கிறவராக இருப்பார். அப்ப எப்படி நம்ம பிரியமா இருக்கணும்? அல்லேலூயா. நீங்கள் 23ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன், நான் அவருடைய பிரமாணங்களை விட்டு விலகாமல். கவனிங்க, அவருடைய நியாயங்களை முன்னாடி வைக்கணுமா? அல்லேலூயா. அவருடைய பிரமாணத்தை விட்டு என்ன பண்ணக்கூடாதான்? விலகக்கூடாது. அல்லேலூயா. இப்ப தாவீது பாருங்க, நடுராத்திரி எழுந்து அவருடைய நீதி நியாயங்கள் எல்லாம் நினைச்சு என்ன பண்றாரு? துதிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய நியாயங்கள், அவருடைய நீதி, அவருடைய இரக்கத்தை நம்ம நினைச்சு என்ன பண்ணணுமா? நல்லா முன்னாடி வச்சு துதிக்கணும். எப்போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வைக்கும்போது நீங்க ஒருபோதும் அசைக்கப்பட்டு போவதில்லை. இன்னைக்கு நெருக்கத்தில் அநேகர் ஆண்டவரை விட்டு விலகுறோம். அல்லேலூயா. அவரை துக்கப்படுத்துகிறோம். அல்லேலூயா. ஆனா ஒரு நாளும் அப்படி நம்ம செய்யாம எப்போதும் நீங்க ஆண்டவருக்கு பிரியமா இருந்தீங்கன்னா, வேதம் சொல்லுது, லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் அங்க எலிசபெத் சகரியாவை குறித்து பார்க்கிறோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அல்லேலூயா. அவங்க பாருங்க, வயது சென்றவளா இருந்தாங்க. அவருடைய கற்பனையின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவளா இருந்து கர்த்தருக்கு முன்பாக நீதி உள்ளவளா இருந்தாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு விண்ணப்பம் இருக்குது. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் மறந்துட்டாரா? ஆனா என்ன வருஷம் வந்தாலும் வயசானாலும் அவர் மறந்து போகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. 13ஆம் வசனம் வாசிங்க. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. அல்லேலூயா. அவங்க நினையாத வேலை அவர் சகரியா ஆண்டவர் ஆராதித்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொன்னாரு தூதன் மூலமாக, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. எப்படிப்பட்ட ஒரு வேண்டுதலை, சிறுமையின் சூழ்நிலையில் நீ கடந்து போகலாம், ஆனா உன் வேண்டுதலை மறக்காத தேவன் தாமதித்தாலும் விசேஷமான ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அங்க யோவான் ஸ்நானனை கொடுத்து இருக்கிறார் பாருங்க. 17ஆம் வசனத்தில் அவனை குறித்து சொல்லுகிறது, பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. சகரியாவும் எலிசபெத்தும் தங்க நெருக்கத்தில் எல்லா சூழ்நிலை முன்னே நடந்தாங்க, ஒரு நாளும் பின்னாடி போல. ஆனா தாமதித்தாலும் கர்த்தர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். ஆமென். அவன் எலியாவின் ஆவி உடையவனா இருக்கிறான். அல்லேலூயா. அதுதாங்க உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவரை முன்னாடி வச்சீங்கன்னா உங்க பிள்ளைங்களை ஆண்டவர் இன்னும் முன்னாடி அனுப்பிச்சுனே இருப்பார். அல்லேலூயா. அவங்க ஒரு ஜெய வீரரா மாறுவாங்க. உன் வீட்டு காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிடுவாரு. அல்லேலூயா. அவங்க எதை குறித்து கவலைப்படல, அவரை சகல கற்பனைகளின் நியமங்களின்படியும் அவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள், சந்தோஷத்தோடு துதித்தார்கள். ஆனால் கொடுத்த யோவான் சானகனோ பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்துக்கும் கீழ்ப்படியாதவர்களுடைய நீதிமானுடைய ஞானத்துக்கு திருப்பி உத்தமமான ஜனத்தை ஆயத்தப்படுத்தக்கூடிய எலியாவின் ஆவியை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. நம்ம ஆவில அனலா இருந்துட்டோன்னா நம்ம 8 அடினா நம்ம பிள்ளைங்க எத்தனை அடியா மாறிடுவாங்க? நீ ஆண்டவருக்கு முன்னாடி ஒரு 100 ட்ராக்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்க பிள்ளைங்களை 1000 ட்ராக்ஸ் கொடுக்க வச்சிருவாரு. அல்லேலூயா. நான் கருத்து தெரிஞ்ச வரைக்கும் எங்க அம்மா என்னை இடுப்புல வச்சு பீச்சில் இருந்து கொண்டு போய் இருக்கிறாங்க. அம்மாவாசை பிரேயர்லாம் கொண்டு போய் இருக்கிறாங்க. அல்லேலூயா. 2 கால் நடக்க முடியாம இடுப்புலயே வச்சு தூக்கி கொண்டு போனாங்க. ஆனா அதெல்லாம் ஆண்டவர் பார்த்து
என்ன நடக்க வச்சு போவாத மலை இல்லை, போவாத கிராமம் இல்லை. அல்லேலூயா. மனுஷன் மருத்துவர் சொன்னார், இது முடியாது, நடக்காது. என் ஆண்டவருக்காக என்னை தூக்கி சுமந்தார்கள், நான் அவருடைய நாமத்தை சொல்லி சுமக்கபடியாக, சமுத்திரத்தை தாண்டி செய்யும்படியாக. அல்லேலூயா. நடக்க முடியாதவர்கள் முடியாத பட்சத்தில் அவர்கள் முடியாத காரியத்தை என்னை கொண்டு நடக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள வைராக்கியமா இருந்தா, கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சுன்னா, உங்க பிள்ளைகளை கர்த்தர் வல்லமையுள்ள ஒரு பாத்திரமாக. அல்லேலூயா. நம் பிள்ளைகளுக்கு எதை சேர்த்து வைக்கிறோமோ, எதை அவர்களுக்காக நம்ம செய்யறோமோ, ஆனா உங்க பிள்ளைகளுக்கு ரட்சிப்பையும் கர்த்தர் அறிகிற அறிவினால நாம் கற்றுக் கொடுக்கும் போது, ஆமென், நாம் கைவிட்டாலும் ஆண்டவர் ஒருபோது நம் பிள்ளைகளை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஒருபோதும் உங்க பிள்ளையை கைவிடவே மாட்டார். என் தகப்பன் என்னை விட்டு மரித்தாலும் பரலோகத்தின் தகப்பன் என்னை கரம் பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு விட்டாலும் போய் தீவுக்கு போயிடுவேன். அல்லேலூயா. ரெடியா இருக்கணும் தீவில் போய் கிராமத்துக்கு போனோன்னு. ஆனால் இங்கே சபை கொடுத்துட்டு இருக்கிறார். அப்படி ஒரு வாய்ப்பு உண்டாச்சுன்னா நிச்சயமாக சபையாரோடு இணைஞ்சு போய் அந்தமானில் போய் என்ன பண்ணலாம், ஒரு ஊழியத்தை செய்யலாம். அல்லேலூயா. இன்னும் அந்தமானில் கொடூரமான அந்த தீவில் மக்கள் இருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கிற எல்லா தீவில் இருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷம் போயிடுச்சு. ஆனால் அந்தமானில் இன்னும் ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறார்கள். அங்கே ஹெலிகாப்டர் போனாலே வில்ல அம்பை விட்டு அடிக்கிற ஆள் இருக்கிறோம். அல்லேலூயா. கப்பல் போனாலே அங்கே நல்லதை செய்ய போனாலும் அவன் சாகடிக்கக்கூடிய இன்னும் கடவுளை அறியாத ஒரு கூட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம ஒரு ஸ்டெப்பு வச்சனா ஆண்டவர் நம்முடைய காரியங்களை, நம்முடைய சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இரண்டாவது காரியத்தை பார்க்கலாம். சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சங்கீதம் 90:15. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். அல்லேலூயா. மோசே ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறாரு? எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை என்ன பண்ணுங்க, மகிழ்ச்சியாக்கும். அல்லேலூயா. ஒரு வேளை பென்ஷன் வாங்குறவங்களா இருக்கலாம், கவர்மெண்ட்டில் ஏதோ ஒரு சலுகை வாங்குறா இருக்கலாம், ஒரு வேளை பிரைவேட்டில் ஏதாவது நீங்கள் எதிர்பார்த்துக்கிற ஒரு தேவையாக இருக்கலாம். ஆனால் எல்லாமே ஒரு நிறுத்தி வச்சிருந்து, எல்லாமே நிறுத்தி வச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணி, அல்லேலூயா, ஆனால் அதெல்லாம் சேர்த்து வரும்போது எப்படி இருக்கும்? அல்லேலூயா. இப்போ நம்ம கேட்குற ஆண்டவரே எல்லாம் தாமதிச்சு இருக்குது, இது எல்லாம் சேர்த்து எனக்கு கிடைக்கும்படி உதவி செய்யுங்க, என்னை மகிழ்ச்சி ஆக்குங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து கிடைச்சா என்ன பண்ணுவோம்? அல்லேலூயா. நம்மளை போல ஒரு மகிழ்ச்சியாக இருக்குங்க யாருமே இல்லை. அல்லேலூயா. அதனால தான் மோசே சொல்லுகிறார், எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சி ஆக்காண்டவரை. நம்ம ஆண்டவர் சரியா மகிழ்ச்சி ஆக்குறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா வானவருடைய சிங்காசனம், பூமி நிறைவு அவருடையது. அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம சரியா கேட்காதனால தான் வரமாட்டுது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் உண்மையாக இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தோடு ஆண்டவர் சரியா எங்களை மகிழ்ச்சி ஆக்காண்டவர். இந்த டிசம்பருக்கு சரியா எங்களை மகிழ்ச்சி ஆக்கு, அடுத்த மாசங்களை சரியா எங்களை மகிழ்ச்சி ஆக்காண்டவர். நீங்க கேட்கும் போது அவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எஸ்தர் 3ஆம் அதிகாரத்தில் இங்க மகிழ்ச்சியா இருந்த யூதர்களுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கலாம். எஸ்தர் 3:13. ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. கவனிங்க, இங்க ஆமான் மூலமாக ஆமானை நமஸ்கரிக்கும் வணங்கவும் மொர்தெகாய் காணப்படாததினாலே ஆமான் என்ன செய்கிறான்? ஒரு மொர்தெகாயை
நான் அழிப்பது நல்லதல்ல, 127 நாடுகள் இருக்கிற யூதர்களையும் நான் அழிக்கும்படியாக ராஜாவிடத்தில் போய் என்ன பண்றான்? அவன் சொல்லுகிறான், பெரியோர் கொண்டு சிறியோர் குழந்தை ஆகியவர்களை கொன்று அவளை என்ன பண்ணணுமா? கொள்ளையிடும்படியாக ஒரு சட்டம் உண்டாக்கப்படுகிறது. அல்லேலூயா. இப்ப சூசான் அரண்மனையை என்ன பண்ணுது? நகரமே கலங்கி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இப்படிப்பட்ட ஒரு கலக்கம் வந்தா என்ன பண்ணுவோம்? நம்ம யுத்தம் பண்ணணுமா? ஆனா எப்படி யுத்தம் பண்ண வேண்டும்? எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு, கவனிங்க, தன் வஸ்திரங்களை கிழித்து சாம்பல் மேலே போட்டுக்கொண்டு மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு. எப்படிப்பட்ட ஒரு பாரம் பார்த்தீங்களா? இது மொர்தெகாய்க்கு மாத்திரமல்ல, அவருக்குள்ள இருந்த பாரம் 127 நாடுகளுக்கும். அல்லேலூயா. அவன் தேவ சமூகத்தில் போய் அலறுகிறான். இன்னைக்கு தேவ சமூகத்தில் அலறுகிறோம். மற்றவங்க அலறுனா அவங்க ஏதோ அலறாங்க, பிரச்சனை நமக்கு என்ன? அல்லேலூயா. நமக்கு வந்தால் தான் பிரச்சனை, நம்ம என்ன பண்ணுறோம்? அலறோம். இல்லை, இன்னைக்கு தேசத்துக்கு விரோதமாய் சத்ரு கலைகளை விதைத்து கொண்டிருக்கிறான், அழிவை வைத்து கொண்டிருக்கிறான். நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இஷ்டம் போல நம்ம வேலையை செஞ்சிட கூடாது. நம்ம அலற வேண்டும், அழ வேண்டும். நீங்கள் 3ஆம் வசனம் வாசிங்கள். ராஜாவின் உத்தரவும் அவருடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேகர் ரெட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். கவனிங்க, மகா துக்கமும் உபவாசத்தோடு அழுகையோடு சாம்பல் உட்கார்ந்து இருந்தார்கள். மொர்தெகாய்க்குள்ள ஒரு பாரம், என் ஜனங்கள் சிறு பிள்ளைகள் அழிந்து போகிறதே, ரத்தம் இப்படியா சிந்தப்படுகிற போதே அவன் அழுதான். அவன் போய் என்ன பண்ணல? ராஜா கிட்ட முறையிடல. அல்லேலூயா. இப்ப ராஜ மேன்மை அடைந்த எஸ்தர் என்ன பண்ணுது? பாரமே இல்லாம எங்க இருக்குது? அரண்மனையில் இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? அரண்மனையில் தான் இருக்கிறோம். உபவாச கூடுகை வாழனா எங்களுக்கு அந்த பாரம் இல்லையா? எங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது தான் நாங்கள் என்ன பண்ணுவோம்? பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஆனால் வரும் முன்னே நம்ம என்ன பண்ணுவோமா? நம்ம பாரப்படணும். இங்கு மொர்தெகாய் என்ன பண்றான்? அவன் பாரப்படுகிறான், அவன் அழுகிறான். வாசல்ல இருக்கிறவனுக்கு தான் பாரம் வருங்க. இப்ப வாசல்ல இருக்கிறோம், ஆண்டவர் இதோ வாசல்ல வந்திருக்கிறேன்னு இருக்கிறாரு. அல்லேலூயா. வாசல்ல வந்துருவர். இன்னும் ஒரு அடி தூரம் உள்ள வர்றதுக்கு எவ்வளவு தூரம் இருக்கிறது? அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க அழுகிறவர்கள் அப்ப என்ன பண்ணுவீங்களா? சந்தோஷம் அடைவீர்கள். எதை குறித்து நீ கவலைப்படாம இருப்பேனால் ஒரு நாளைக்கு அழுது கொண்டிருப்பாய். அல்லேலூயா. அப்ப அழுகை எதை உண்டாக்குறது? சங்கீதம் 84:6 சொல்கிறது, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களும். நீங்கள் தேவ சமூகத்தில் அழும்போது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? நிரப்புகிறார். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நீ பாரப்படாத வரைக்கும் உன் குளம் எப்படி இருக்கும்? வெறும் குளமா இருக்கும். அல்லேலூயா. அதுல எந்த ஒரு நீரூற்று வராது. ஆனால் நீ அழுகையின் பள்ளத்தாக்கின் நீரூற்றில் நீ தேவ சமூகத்தில் அழும்போது, அல்லேலூயா, ஆனா ஆண்டவர் அதை தண்ணீரால் நிரப்புகிறார். ஒரு ஆத்தும பாரம் வேணும். இன்னைக்கு ஆத்தும பாரம் இல்லாமல் இருப்பீர்களானால் தேசத்தில் நடக்கிறத கொடிதான காலத்தில் வருகிறதான தேவ கோபாக்கினை அறியாமல் இருப்பாயனால் நம்ம அந்த ஆபத்துக்குள்ளே கடந்து போகிற ஒரு வாய்ப்பு உண்டாகும். இன்னைக்கு தேசம் பார்த்தீங்கன்னா லெபனான்ல பெரிய ஒரு குண்டு மழை போய்கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு பெரிய 3ஆம் உலக யுத்த போர் வரப்போகிறது. அல்லேலூயா. ஆனா எதுவுமே தெரியாம என்ன பண்றோம்? ஆராதனைக்கு தாமதமா வரும், ஏதோ ஒரு நேரத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறோம். இல்ல, இன்னும் ஆண்டவருடைய வருகை அதிசீக்கிரமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா மொர்தெகாய் என்ன பண்றான்? அழுது கொண்டு 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் 8ஆம் வசனத்தை வாசிங்கள்.
யூதர்களை அழிக்கும்படி சூசானிலே பிறந்த கட்டளையின் நகலையும் அவனிடத்தில் கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும், அவள் அகற்றியுமாய் ராஜாவிடத்தில் போய் அவனிடத்தில் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டும் என்று அவளுக்கு சொல்ல சொன்னான். கவனிங்க, ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் அவன் வேண்டும் என்று அவளுக்கு சொல்ல சொன்னான். ஆனா எஸ்தர் ராஜாத்தி என்ன சொல்றா, 30 நாள் நான் ராஜாவை பார்க்கல, ஒருவேளை ராஜா அனுமதி இல்லாம நான் போவேனால், ராஜா செங்கோலை நீட்டலனா ஒருவேளை நான் என்ன பண்ணுவேன், சாக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இப்போ அவ வாழ்றதுக்காக இருக்கிறா. அல்லேலூயா. ஆனா மொர்தெகாய் என்ன சொல்றாரு, சாகிறதுக்காக இரு. அல்லேலூயா. நீ இயேசுவுக்காக சாகிறதுக்காக நின்னா ஆண்டவர் உன்னை வாழ வைப்பார். அல்லேலூயா. இல்ல இந்த உலகத்துல எந்த வியாதியும் வரக்கூடாது, எந்த பலவீனம் வரக்கூடாது, நான் பாதுகாப்பா போனோம் பாதுகாப்பா வரணும்னு சொன்னா எந்த நேரத்துல சின்ன அதிர்ச்சி கூட நமக்கு என்ன ஆயிடும், தாங்க முடியாதாயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் எஸ்தர் ராஜாத்தி பாருங்க, சொல்லுகிறா, நான் ராஜாவிடத்துல போல, ஒருவேளை அவர் செங்கோலை நீட்டலனா நான் செத்து விடுவேன். ஆனால் மொர்தெகாய் என்ன சொல்லுகிறார், இங்கே 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். அல்லேலூயா. இங்கு சொல்ற, இந்த காலத்தை நீ மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்தில் வரும். அல்லேலூயா. மௌனமா இருக்கிறவர்கள் ஆண்டவர் ஆராதிக்க முடியாது. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் எதற்கு உனக்கு ராஜமேன்மை கொடுத்தார், எனக்கு உனக்கு அதிகாரத்தை கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துக்கிறாரா இல்லையா, கொடுத்திருக்கிறாரா இல்லையா, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்று இருக்கிறீங்களே. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிறீங்களே, உங்க அதிகாரத்தை நீங்கள் உபயோகப்படுத்தும் போது பிசாசு உங்களை விட்டு ஓடி போவார். அல்லேலூயா. இப்ப நீங்க ராஜாத்திய ராஜாவா, அப்படி ரத்தத்தினாலும் நீங்கள் ஆசாரியர்களும் ராஜாக்களும் ஆண்டவர் மாத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ராஜா விட்டு ராஜா மாதிரியே இல்லையே தெரியலையே உங்களை பார்த்தா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ராஜாவாய் கர்த்தர் மாத்தி இருக்கிறார், உங்களை ராணியா மாத்தி இருக்கிறார். அப்ப நீங்க என்ன பண்றீங்க, இன்னும் மௌனமா தான் இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆனா மௌனமா இருக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களை ரட்சிக்கவில்லை. உங்களை என்ன செய்யணும்னா, நீங்க தேசத்துல போய் நீதிக்காக நிற்கும்படி ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப அரண்மனையில தன் வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற எஸ்தருக்கு இப்ப மொர்தெகாய் ஒரு பாரத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஓ, இந்த ராஜ மேன்மை நான் சுகமா வாழ்றதுக்கு அல்ல, ஒரு கூட்டம் அழியக்கூடாது என்பதற்காக நான் திறப்புல நிற்கும்படியாக ஆண்டவர் என்னை முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கும் போது தூரத்தில் இருக்கிறவர்கள், உங்கள் அருகாமையில் இருக்கிறவர்கள், அவருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவர் விடுதலை தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் 16ஆம் வசனத்தை வாசிங்கள். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். அல்லேலூயா. இப்ப பாருங்க, அவளுக்குள்ள ஒரு உபவாசத்தை வந்தது. சொல்றா, நானும் தாதிமாரும் 3 நாள் என்ன பண்ணுவோம், உபவாசம் இருக்கிறோம். அல்லேலூயா. உங்க காரியங்கள்ல இன்னும் ஒரு போராட்டம் இருக்கிறதா, ஒரு மகிழ்ச்சி இல்லாம இருக்கிறதா, விடுதலை இல்லாம இருக்கிறதா, நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தோட உங்க வீட்டுக்குள்ள நீங்கள் உபவாசத்தை எடுத்து பாருங்கள், நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சொன்னா, நான் செத்தாலும் சாகிறேன். அல்லேலூயா. ஒரு முடிவுக்கு வந்துட்டா, ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டா. இப்போ அவருடைய வாழ்க்கையில அரண்மனையில இருந்தா, ஆனா அரண்மனையில இருக்கிற கலக்கமடைந்த செய்தி அறியல. இப்ப ஆண்டவரிடத்துல நெருங்கி வந்துட்டா, இப்ப ராஜா கிட்ட போய் என்ன பண்றா, தைரியமா போகிறா. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல நாம் நெருங்கும்படியாக, அங்க பாத்தீங்கன்னா எஸ்தர் ராஜாத்திய பாருங்க, அவ சொல்லிட்டா, நான் செத்தாலும் சாகிறேன், ராஜாக்கு முன்னாடி நிக்கிறேன், அவர் செங்கோல் நீட்டுறாரோ இல்லையோ நான் நிப்பேன், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்க. அல்லேலூயா. கடைசி காலத்தில் சத்துரு
உங்கள் மகிழ்ச்சியை கெடுக்க, சந்தோஷத்தை கெடுக்க, உங்களை சிறுமைப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை கொண்டு வரலாம். நீங்கள் எஸ்தர் ராஜாத்தியை போல உங்கள் அதிகாரத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்தை என்ன பண்ணணும்? நீங்கள் சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு தேவ சமூகத்தில் நிற்கும் போது சத்துரு உங்களை பார்த்து விலகி ஓடுவான். அல்லேலூயா. நம்ம அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்துக்குள்ள போகிறது இல்லை பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நம்ம ஜெபிக்கிறது இல்லைன்னதான் சில போராட்டங்களை நாம் சந்திக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை எழும்பும்படியாக இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் மோசே சொன்னார், சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா மகிழ்ச்சியா. அப்ப மகிழ்ச்சியாக்குன்னு நீ சரியா ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணினா ஆண்டவர் சரியா உங்களை மகிழ்ச்சியாக்குவார். அல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா 5ஆம் அதிகாரத்திலே இப்ப ராஜா முன்பாக நிற்கிறார். இப்ப ராஜா சொல்றா, எஸ்தர் ராஜாத்தி உன் காரியம் என்ன? சொல்றா, நான் ஒரு விருந்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிற, நீங்களும் ஆமானும் வரணும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கிலும் துக்க வீட்டுக்கு போவது இதில் எல்லா மனுஷருடைய முடிவும் காணப்படும், உயிரோடு இருக்கிறவன் இதை சிந்திப்பான். அல்லேலூயா. இப்ப விருந்து வீட்டுக்கு போகிறோம், நல்லா சாப்பிடுறோம். அல்லேலூயா. ஆனா சில வேளை பிரச்சனைகள் சூழ்நிலை வந்தது. ஆனா மரண வீட்டுக்கு போனீங்கன்னா அங்க அந்த மனிதனுடைய வாழ்க்கை குறித்து சிந்திக்கும் போது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு மாற்றம் உண்டாகிறது. அல்லேலூயா. எப்படியெல்லாம் வாழ்ந்தாப்பா, இன்னைக்கு நல்ல ஒரு பெயரை எடுத்துட்டு மரித்து இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப இங்கு பாருங்க, விருந்துக்கு அழைக்கப்படும் போது இங்கு ஆமான் என்ன பண்றான்? விருந்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். இப்ப மனைவி கிட்ட போய் சொல்றான், ராஜா என பெரியவனாக்கி எல்லாவற்றையும் உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. சந்தோஷம் சில பேர்ல துன்பமா கூட மாறும். அல்லேலூயா. ஆனா சந்தோஷத்துல நீ என்ன பண்ணணும்? கர்த்தரை ஆராதிக்கணும். அதுல நீ மேன்மை பாராட்டுவாயனால், அதுல நீ உன்னை உயர்த்துவாயனால் அதுல உனக்கு ஆபத்தாய் மாறும். அல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா 12ஆம் வசனம் வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பின்னையும் ஆமான் ராஜஸ்திரியாகிய எஸ்தரும் தான் செய்த விருந்துக்கு ராஜாவுடனே கூட என்னை தவிர வேறு ஒருவரையும் அழைக்கவில்லை. நாளைக்கும் ராஜாவுடனே கூட நான் விருந்துக்கு வரவேற்கப்பட்டிருக்கிறேன். அவன் சொல்றான், என்னை தவிர ராஜா விருந்துக்கு யாரையும் அழைக்க, நான் தான் அந்த விருதுக்கு பாத்திரன். அல்லேலூயா. என்னை தவிர மேன்மை உள்ளவன் யாருமே இல்லை. அல்லேலூயா. அதுல பெருமை வந்துச்சுனால உனக்கு ஆபத்து. அல்லேலூயா. இந்த விருதுல என்னையும் ஒரு பொருட்டா கூப்பிட்டு இருக்கிறாங்க, நீ நினைச்சிருந்தா கர்த்தர் இறக்க செஞ்சிருப்பார். அல்லேலூயா. ஆனா இந்த விருந்தில் அவன் மேன்மை பாராட்டி 50 உயரம் உள்ள ஒரு தூக்கு மரத்தை மொர்தெகாய்க்காக செய்ய வைத்தான். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. ஆனால் அந்த ஆமானுடைய காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? காரியங்களை மாறுதலாய் மாற்றுகிற தேவன். 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானவைகள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசர் காவலரில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்னாத்தானும் தேரேசும் ராஜாவாகிய ஆகாஸ்வேரின் மேல் கை போட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர், அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார். வாசலில் அலறின மொர்தெகாய் மகா சத்தத்தோடு துக்கத்தோடு அவன் அந்த இடத்துல உட்கார்ந்து அலறி அழுதான். ஆனா ஆண்டவர் மறந்து போயிட்டாரா? அல்லேலூயா. ஏன் ஜனங்களுக்காக ராஜமேன்மை அடைந்த எஸ்தரே மறந்துட்டாங்க. ஆனா மொர்தெகாய் என்ன பண்றான்? அவன் மேன்மை அடையாவிட்டாலும் என் குலம், என் ஜனங்கள் சத்துரு 127 நாடுகள் அழித்து போடுவானே என்று சொல்லி அலறி துக்கப்பட்டான். ஆனா அவன் செய்த காரியங்களை ஆமான் மறைத்து போட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு நீ ஆண்டவரை தேடி வர பிரயாசப்படுற சில நன்மைகள், சில ஆசீர்வாதங்கள் நீ மறைக்கப்பட்டு போகலாம். சில மனுஷர்கள் அதை தள்ளி வைக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் உன் சிறுமையை, உன் கூப்பிடுதலை அவர் ஒருபோதும் மறந்து போகிற தேவன் இல்லை. அல்லேலூயா. ராஜா கேட்கிறாரு,
கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டார். அவங்க சொன்னாங்க, ஐயா கனமும் மேன்மையும் செய்யப்படலையா, அதுக்கு பதிலாக அவனை தூக்கு மரத்தில் செய்யத்தக்க 50 உயரம் உள்ள தூக்கு மரத்தை செய்யப்பட்டது என்று சொல்லப்பட்டார். அல்லேலூயா. உடனே ராத்திரியிலிருந்து ஒரு செய்தி வந்தது ஆமான் இடத்திலிருந்து. அல்லேலூயா. நீங்கள் வாசிங்கள், 5ஆம் வசனம் வாசிங்க. ராஜாவின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ ஆமான் முற்றத்திலே நிற்கிறான் என்றார்கள். ராஜா அவன் உள்ளே வரட்டும் என்றான். ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னையன்றி யாரை ராஜா கணம் பண்ண விரும்புகிறார் என்று தன் மனதிலே நினைத்து, அல்லேலூயா, சொல்றான், என்னை தவிர யார் ராஜா கணம் பண்ணுவார்? அல்லேலூயா. அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், அவர் தாழ்மை உள்ளவனை உயர்த்துகிறவர். அல்லேலூயா. பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர். சொன்ன என்ன தவிர ராஜா உயர்த்ததுக்கு யாருமே இல்லப்பா. அல்லேலூயா. ஆனா தாழ்த்திருக்கிறவர்களை யாருக்குமே தெரியாது. ஆனா நாம் நினையாத நேரத்தில் கனத்தையும் மேன்மையும் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. சொன்னா ராஜா என்னதான் கனம் பண்ண போறாரு? அப்ப ராஜ வஸ்திரம், ராஜா இருக்கிற ரதம், அல்லேலூயா, ராஜ முடி, இதை கொண்டு வரணும், இதை பிரபுக்களை இடத்துல கொடுக்கணும் சொன்னான். அல்லேலூயா. அவன் நினைச்சான் எனக்கு தான் செய்ய போகிறாரு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் 10ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ராஜா அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான். அல்லேலூயா. சீக்கிரமா போ, ராஜ அரண்மனையில் வாசலிலே உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாயனை என்ன பண்ணு, அவனை அழைத்து. அல்லேலூயா. வாசல்ல இருக்கிறவனை அரண்மனையில் ஆண்டவர் உட்கார வைத்தார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவர் தெரியுங்களா? ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சிறுமையின் பாதையில் போகலாம். இன்னும் நான் வாசல்ல தான் இருக்கிறேன், இன்னும் நான் அரண்மனைக்குள்ள போகல ஆண்டவரே, இன்னும் என் வீடு அரண்மனையா இல்லையா ஆண்டவரே, இன்னும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு கூடாரமாக எல்லையா எனக்கு இல்லை ஆண்டவரே. நீ வாசல்ல உண்மையாக நீ ஆண்டவர் ஆராதிச்சுன்னா ஏற்ற வேளையில ஏற்ற காலத்தில் உன்னை அவர் கரத்தை பிடித்து அரண்மனையில உன்னை கொண்டு போய் நிறுத்துவார். அல்லேலூயா. உனக்கு வேண்டியது ஆத்தும பாரம். என் அப்பாவுடைய இருதயத்தின் ஏக்கம் உலகத்தான் போல நீ இருக்கக்கூடாது. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நீ உனக்குள்ள இருக்கிற அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், அல்லேலூயா, நீ ஆண்டவரிடத்தில் உண்மையா இருப்பாய், நான் உண்மையா தேடுவாய்னா வாசல்ல இருந்து உன்னை அரண்மனைக்குள்ள கொண்டு போய் ராஜ வஸ்திரத்தை உடுத்தி உன்னை ரதத்தில் ஏற்றி கர்த்தர் கனமுள்ள ஒரு பாத்திரமாய் கொண்டு போவார். யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் குப்பையிலிருந்து எடுத்து கோபுரத்திலிருந்து உயர்த்துகிற ஆண்டவர். அல்லேலூயா. நீ உண்மையாய் ஆண்டவரே, ஆண்டவர் சரியான மகிழ்ச்சியாக ஆண்டவரே, இந்த உலகம் கொடுக்கிற மகிழ்ச்சி இல்லை ஆண்டவரே, நீங்க கொடுக்கிற ஒரு மகிழ்ச்சி வேணும்னு நீங்க ஜெபிப்பீங்கன்னா நிச்சயமாய் சொல்லுகிறேன், மொர்தெகாயை கர்த்தர் உயர்த்தி மேன்மைப்படுத்தினது போல மொர்தெகாய் எந்த மேன்மையும் பார்க்கல. அவருடைய ஒரே நோக்கம் யூதர்கள் அழியக்கூடாது. அல்லேலூயா. இந்த தேசம் பாதுகாக்கப்படணும், இந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்படணும். உன் சுயநலமான ஜெபம் இருக்கக்கூடாது. உன்னை ரட்சித்தது போல உன் சிநேகிதர்களை ரட்சிக்க வேண்டும், உன்னுடைய உற்றார் உறவினர்களை ரட்சிக்க வேண்டும், உன்னை சூட இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். எத்தனை வாலிப பிள்ளைகள் மரித்து போய் கொண்டிருக்கிறார்கள். நேற்று பாருங்க, பீச்சில் 12வது படிக்கிற ஒரு மகன் பேஸ்கெட் பால் விளையாடி கொண்டு இருக்கும்போது அவங்க காலாண்டு லீவில் போயிட்டு அந்த முதல் நாள் லீவை அந்த பீச்சில் கொண்டாடும் போது அவன் விளையாடின பந்து ஷூவும் இருக்கிறது, ஆனால் பிள்ளை இல்லை. அந்த பிள்ளை கடலுக்குள்ளே போய் இருக்கிறது. இன்ன வரைக்கும் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த தாய் அந்த கடலிலே உருண்டு பிறண்டு அழுது கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் நம் குடும்பங்களெல்லாம் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு மகிழ்ச்சியா வைத்து கொண்டு இருக்கிறாரே. இன்னைக்கு ஆண்டவரை விட்டு அநேக பிள்ளைகளை ஆண்டவர் பிசாசு என்ன பண்றான்? சமுத்திரத்தில் தள்ளி கொண்டு இருக்கிறான். இன்னைக்கு தேவனுடைய ரட்சிப்பை பெற்ற பிள்ளைகள், சபைக்கு வந்த பிள்ளைகள் இன்னைக்கு பின்மாற்றத்தில் இருக்கிறது. இன்னைக்கு சொல்லுவேன், இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை வேதனை உள்ள ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. உன் பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு இருக்கணும்,
உன் பிள்ளைகள் சபைக்கு வரணும், தேவனை ஆராதிக்கணும். ஏற்ற வேளையில அவன் இந்த எல்லையை விட்டு போனாலும் ஆண்டவரை இழுத்து கொண்டு வருவார். லோத்து சோதோம் குமார பட்டணத்தில் இருந்தான், ரட்சிப்பை காத்து கொண்டான். கர்த்தர் அந்த பட்டணத்தை அழிக்கும் முன்பாக லோத்துவையும் அவருடைய மனைவியும் அவருடைய பிள்ளைகளை கரத்தை பிடித்து இழுத்து கொண்டு வந்தார். நீதிமான் சாக கூடாதுங்க, நீதிமான் அப்பத்துக்காக கையேந்த கூடாது. ஆண்டவரை ஆராதிக்கிற குடும்பமானாலும் பிள்ளைகளானாலும் கர்த்தர் எல்லா ஆபத்துக்கு பாதுகாக்க வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. நீ ஆண்டவருக்கு முன்பாக சரியா விண்ணப்பத்தை ஏற்படுத்தினா ஆண்டவர் உன்னை சரியாய் மகிழ்ச்சி ஆக்குவார். எஸ்தர் 8:16 வாசிங்க. எஸ்தர் 8:16. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டானது. அல்லேலூயா. துக்கத்தில் இருந்த யூதர்களுக்கு ஒரு மொர்தெகாய் வாசல்ல துக்கத்தோடு அழுதான், கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது காரியங்களை நான் சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 40:17. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும். கவனிங்க, இங்கு தாவீது சொல்றார், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல நினைவா இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்க மேல எப்படி இருக்கணுமா? நீங்க இந்த இடத்துல வார்த்தை வரும்போது நீ நினைவா இருந்தீன்னா ஆண்டவர் மேல நினைவா இருப்பார். அல்லேலூயா. இங்க நீ வார்த்தை வரும்போதே உன் நினைவு வேற பக்கம் இருந்தா ஆண்டவர் மேல நினைவா இருப்பாரு. அல்லேலூயா. வார்த்தை வரும்போதே எரேமியா சொல்றார், நான் உட்கொண்டேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சமூகத்தில் உன் நினைவு இங்க இருக்கணும். அல்லேலூயா. அவர் நினைக்கிற தேவன், நினைவாய் இருக்கிற தேவன் மாத்திரமல்ல, ஆண்டவர் உனக்கு துணையா இருப்பார். துணையா இருக்குது மாத்திரமல்ல, உன்னை விடுவிக்கிற தேவனா இருப்பார். அல்லேலூயா. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 30:22. தேவன் ராகேலை நிலைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். அல்லேலூயா. ராகேலை ஆண்டவர் நினைத்தருளினார். அல்லேலூயா. இப்போ ராகேல் யார் மேல நினைவா இருந்தது? ராகேல் யார் மேல நினைவா இருந்தது? யார் மேல இருந்தது? யாக்கோபு மேல் நினைவா இருந்தது. யாக்கோபு கிட்ட அடிக்கடி சண்டை. அல்லேலூயா. ரொம்ப பாசம் வச்சுட்டாலும் என்ன பிரச்சனை? சண்டை வரும். சில பேருக்கு புரிந்துக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு சகலத்தையும், சில நேரத்தில் அன்பு அதிகமாயிட்டு என்ன பண்ணும்? அன்பு சகலத்தையும் வெறுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க அன்பு தாங்குதா வெறுக்குதா? நீங்க ஆண்டவர்ல அன்பில் நேசிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? தாங்குவீங்க. அல்லேலூயா. இப்ப ராகேலை நினைத்தருளினார். ஏன் நினைத்தருளினார் தெரியுமா? ராகேல எப்பொழுது யாக்கோபுலாம் நினைத்தருளும் போதெல்லாம் ஆண்டவர் நினைத்தருள. நீங்கள் 2ஆம் வசனம் வாசிங்கள். அப்பொழுது யாக்கோப்பு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, 1லிருந்து வாசிங்க. ராகேல் தான் யாக்கோப்புக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோப்பை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். அப்பொழுது யாக்கோப்பு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவோ உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றான். கவனிங்க, இங்க ராகேலுக்குள்ள என்ன வந்து? சண்டை வந்துச்சு. அல்லேலூயா. போராட்டம் வந்துச்சு. இப்ப யாக்கோபு ராகேலை நேசித்து இருந்த ராகேலை இப்ப என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு? ஆண்டவரை உனக்கு தடை பண்ணி வச்சிருக்கிறார். கோபத்தில் சொன்னார். அவர் ரொம்ப நேசிக்கிறவர். ராகேலை நேசிக்கிறதுனால தான் எத்தனை வருஷம் வேலை செஞ்சாரு? 7 வருஷம். 14 வருஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப நேசிச்சதுனால 14 வருஷம் அவருக்கு எப்படியா இருந்துதான்? எப்படியா இருந்துதான்? 14 நாள் போல இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, இவ்வளவு நேசித்த யாக்கோபு ஒரு கோபமா திட்டுறாரு. தேவன் தானே உன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வதிக்க முடியல. இப்போதான் ராகேல் என்ன செய்கிறார்கள்? 8ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது ராகேல், நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோட போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டாள். அல்லேலூயா.
இப்போ ராகேல் யாக்கோபோட போராடும் போது அவளுக்குள்ள பொறாமை வந்தது, சண்டை வந்தது, பிரச்சனை வந்தது. இப்போ ஆண்டவர்கிட்ட போராட ஆரம்பிச்சா இப்போ ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? நப்தலி கொடுத்தார். அல்லேலூயா. நப்தலி என்றால் விடுதலையாக்கப்பட்ட பெண்மான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவ வாழ்க்கையில கர்த்தரோடு கூட போராடுறதுக்கு என்ன பண்ணா? கற்றுக்கொண்டாள். அல்லேலூயா. யாக்கோபு போராடுறதுக்கு முன்பாகவே இப்போ ராகேல் என்ன பண்ணிட்டாங்க? போராட ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. அந்த போராட்டம் வரணும்னு தான் ஆண்டவர் எதிர்பார்த்து இருக்கிறார். சில வேளை ஆண்டவர் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தாமதிக்கிறாருன்னா உனக்குள்ள ஒரு போராட்டம் வரணும். நீ என்னோடு கூட போராடணும், மனுஷனோட போராடக்கூடாது. அல்லேலூயா. என்னோடு போராடுவாயினால் நான் உன்னை நினைத்தருளுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இங்க பாத்தீங்கன்னா அவள் போராடினபடினால் கனிதரும் திராட்சை செடியாக யோசேப்பை கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவனுடைய சகோதரி பாருங்க என்ன பண்ணா? குழந்தை பெற்று கொண்டே இருந்தா. எல்லாம் என்னை அவர் நேசிப்பார்னு சொல்லி ரூபன்னு பேர் வச்சா. அல்லேலூயா. ஆனால் ராகேலை கர்த்தர் நினைத்தொரு காரணம் என்ன தெரியுமா? அவ எத்தனை பிள்ளையை பெற்றெடுத்தாலும், ஆனால் ராகேல் பெற்றெடுத்த 2 பிள்ளைகளை யோசேப்பு பார்த்தீங்கன்னா, வேதத்தை வசனத்தை காட்டுகிறேன். 1 நாளாகவும் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்கள். 1 நாளாகவும் 5:1. ரூபன் இஸ்ரவேலுக்கு முதல் பிறந்த சிரேஷ்ட புத்திரன். ஆனாலும் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடினால் கோத்திரத்து அட்டவணையிலே அவன் முதல் பிறந்தவனாக எண்ணப்படாமல் அவனுடைய சிரேஷ்ட புத்திர சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. இங்க ராகேல் தாமதத்தோடு திராட்சை கனித்தரும் திராட்சை செடியாக யோசேப்பை பெற்றெடுத்தா. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? முதல் தரமா அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை, ரூபனுடையதை இங்கு யோசேப்புடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. தாமதித்தாலும் கர்த்தர் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களினாலே இங்கே யார் ஆசீர்வதிக்கிறார்? யோசேப்பு ஆசீர்வதிக்கிறார். காரணம், யோசேப்பு சிறுமையின் பாதையில் போறாரு. என்ன ஆண்டவர் சிறுமையின் பாதையில் நடத்தினாலும் என்னை இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்கிற தேவர் ஒருபோதும் மறந்து போவதில்லை. அல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைக்கும் பேர் வச்சு சொன்னா. ஆனா யோசேப்பை தான் எகிப்து தேசத்தில் அடிமையாய் போன யோசேப்பை கொண்டுதான் கர்த்தர் அதிபதியாய் மாற்றினார். அல்லேலூயா. நீங்கள் வாசிங்கள் ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம். சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலே தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. இங்கு யோசேப்பு சொல்றாரு, நான் சிறுமைப்பட்ட தேசத்திலே கர்த்தர் என்னை பழுக பண்ணினார். அல்லேலூயா. காரணம் யார் தெரியுங்களா? ராகேல் கர்த்தரை முன்ன வைத்து போராடினா அவனுடைய மகனாகிய யோசேப்பை கர்த்தர் என்ன பண்ணாரு? இரட்டிப்பான ஆசீர்வாதங்களினால் அவனை நிரப்பினார். அல்லேலூயா. 2 பேரை கோத்திரத்தில் இணைத்தார் பாருங்க. ஒரு கோத்திர அட்டவணையிலிருந்து தீட்டுப்பட்டபடினாலே அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போனாலே. அல்லேலூயா. ஆனால் தாமதமாக பிறந்தாலும் கர்த்தர் விலையேறப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்கள் சிறுமைப்பட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு துணையா இருந்து நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண்டவர் உங்களை விடுவிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் ஆதியாகமம் 39:21 கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலைக்காரனுக்கு தயவு உண்டாக்கு பண்ணினார். அல்லேலூயா. பாருங்க, அவன் சிறுமைப்பட்ட தேசத்துல அவனை கர்த்தர் மேன்மேல உயர்த்தினார். அவனோடு கூட துணையா இருந்தார். அவன் ஒருவேளை யோசிச்சிருப்பான், என் சகோதரர்கள் பெற்றோர் நான் இழந்து ஒரு அனாதை போல இருக்கிறேனே, ஆனா ஒருபோதும் ஆண்டவர் நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன் என்று சொல்லி இருக்கிறார். அவன் எந்த சூழ்நிலை சிறுமைப்பட்டானோ அதே தேசத்தில் அவனோடு கூட இருந்து அவனை பழுக பெருக பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம், சிறுமைப்பட்டுடைய கூப்பிடுதலை ஆண்டவர் மறவார். நம்ம எல்லாம் கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் முழங்கால் படியிடவர்கள் முடிந்தவர்கள் இன்னைக்கு ஒரு சிறுமைக்குள்ளே நீங்கள் கடந்து போயிருக்கலாம். எனக்கு ஆண்டவர் உங்கள் வேண்டுதலை மறவார். சிறுமைப்பட்டவர்களை மகிழ்ச்சியாக்க அவர் மறவார்.
சிறுமைப்பட்டவர்களை விடுவிக்க மறவா. சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை ஆண்டவர் மறக்கிறதில்ல. அல்லேலூயா. எளியவனை அவர் மறந்து போகிறதில்லை. அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் கெட்டு போவதில்லைன்னு சொல்லியிருக்கிறது. இன்னைக்கு எப்படிப்பட்ட சிறுமையின் பாதையில நீங்க கடந்து போகலாம். ஒருவேளை சரீரத்தில் பாடுகளவளாய் கடந்து போடலாம். தேவைகள் மத்தியில நீ சிறுமைப்படலாம். சூழ்நிலை நிமித்தம் நீ சிறுமைப்படலாம். ஆனாலும் உங்களை மறவாத தேவன் உங்களுடைய வேண்டுதலுக்கு அவர் நிச்சயமாக ஒரு பதிலை தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சபையாருக்குள்ள இருந்த சிறுமைகள், ஆண்டவரே போராட்டங்கள், நெருக்கத்திலே எல்லா சிறுமையை அவளை விட்டு விலக்கி ஆண்டவரே அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. மறவாத தேவன் ஆண்டவரே, அன்றைக்கு யோசேப்பை மறந்து போனார்கள் ஐயா, நீரோ ஒருபோதும் மறக்கவில்லை ஆண்டவரே. நான் உங்களை உள்ளங்கையில வரைந்திருக்கிறேன் சொன்னிருக்கிறீங்களப்பா. பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீங்களப்பா. வேளையில் ஆண்டவரே சபையார் கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். சிறுமையிலிருந்து கர்த்தருடைய கண்ணோக்கி பார்த்து வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றுவீராக. நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.